மூத்தவர்கள் பெரியவர்கள். அப்படியா? அனைவருக்கும் வணக்கம் சொல்லு. அனைவருக்கு வணக்கம். ஆமா வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது சொன்னா சொல்லி உங்க அம்மால இது மாதிரி பூந்து விளாசி கடாச்சுங்க. அது உங்களுக்கு தலை குஞ்சி பாரு. வணக்கம். ஆமா வணக்கம். பெப்சி உமா வந்துக்கிறியா என்ன? ஏய் பார்த்துட்டு தலை குனிஞ்சு வணக்கம். வணக்கம். பாப்பா அப்படியே 3 சுத்தி சுத்தி உட்காரு. நலங்கெல்லாம் விற்கல இப்போ. பொண்ணுக்கு தனியா மாப்பிள்ளைக்கு தனியா நலங்கு வைக்க மாட்டாங்க. 2 பேரும் உட்கார வச்சு ஒரே அடியே நலங்கு வைக்கணும். அதனால தான் பாப்பா பக்கத்துல காட்டு எரிக்குது. இப்படி வா. தெரியல உனக்கு பக்கத்துல சோட்டா பீம் வந்துக்கிற. சோட்டா பீம் பீம் பீம். ஐயா மணமகள் வந்து விட்டார். நலங்கு வைக்க 7 பேர் கூப்பிடு. யாரு நலங்கு வைக்க தீர்த்த மகளே 7 பேர் கூப்பிடு. மூஞ்சிகளுக்கு நலங்கு வர வைக்கணுமா? என்னடா அந்த மூஞ்சியா? மூஞ்சி நலங்கு போற சொல்லுமா? அவ்வளவு இளமை மூஞ்சி ஆட்டு. 13 முடிஞ்சு 12 வயசு அப்படியே ஆட்டு. அந்த வேஷத்துக்கு வர வேண்டும். மச்சான் வரல, ஏதோ ஒண்ணு மானத்தை காப்பாத்துறாரு. வராது நல்லா கிடையாது. கதாநாயகன் தான் ஒத்துக்கிறேன், இல்லன்னு சொல்லல. முள்ளுவாரி பாலையில 36 வருஷம் அனுபவம்டா. இளமையில் பன்றியும் அழகு. இன்னைக்கு இருக்கிற மனுஷன் நாளைக்கு கிடையாது தெரியுமா? அத விட்டு இந்த பங்கம் ஒண்ணு மெயின்டைன் பண்றாங்க. அந்த வயசுக்கு நம்ம நாடகம் ஆடுமான்னு தெரியல. நாடகம் ஆடுறான் தலையை வச்சா அவனை ஆட விட்டு நான் உள்ள அவன் ஆடுறானா? சத்தியமா என்ன பெத்த எங்க அப்பா அவன் தான். அவன் தான் நாடகம் எங்க வீட்டுக்கு பெரியவன் அவன், எங்க அப்பன், நானு, இவரு நடு அடி ஊரு அடிக்கிட்டு அவர் மொத்தி பண்ணிட்டு அவர் சுத்தி முறுத்து. இவரு இந்த கம்பெனிக்கு மேல் வருமானம் மூலம் இவரு எடுத்து முறுத்து. இன்னொருத்த வாஜாஜி எங்க தாத்தா ஒருத்தங்கிறான். அவரு பார்த்தா தான் சரி தேவாங்க முடியவே. அப்படியே மூஞ்சி பாருங்க. அப்படியே சின்ன வயசுனா அந்த தேவாங்க முடிக்க ஒரு மோது பாக்ஸ்ல போட்டு வருவாங்க தேவாங்க. அது மூஞ்சி இந்த மூஞ்சி ஒரே மாதிரி. ஆமா இளவரசரு என்னடா? இப்போது உங்களுக்கு திருமணம். ஆமா. இப்போது நலங்கு வைக்க போறாங்க. அம்மா தாய்மார்களே, ஒரு 7 பேர் எழுதுவாங்க. நலங்கு வைக்கணும். சத்தியமான உண்மை. வாங்க ஒரு 7 பேர் வாங்க. வாங்கம்மா வடை சுட்டு வச்சுக்கிறேன். வாங்கம்மா தர. ஐயா வடை தர, தட்டு தர. வாங்க ஐயா. சாங்கிலேட்ட கூட கொடுக்குறேன். வாங்கம்மா. ஐயா என்ன அடிக்குது? வாங்க பெரிய ஒரு 4 பேர் வந்து போட்டு வச்சுட்டு போங்க. வாங்கம்மா. உண்மையா தாமா இது நான் வச்ச கல்யாணம். அதாவது லேடிஸ் வந்தாங்கன்னா வெட்டி தெரியும். எனக்கு ஏதோ ஒன்று யாரா உடம்பா தெரியும். வச்சனா இல்லையா? வச்சு பாரு இந்த மாதிரி பாரு முட்டை சாம்பல் பறக்கும்.
சரி அங்க எதுக்கு தண்ணி ஊத்துனேன்? ஆச்சாரப்படி அங்க எதுக்கு தண்ணி ஊத்துனேன்? ஐயோ இங்க முனீஸ்வரன் உள்ள குடிக்கொண்டு இருக்கிறான். அங்கதானே இருக்கிறாரு. ஐயோ குலதெய்வத்து குல பாட்டு பொங்கல் வச்சாதான் கல்யாணம் நடக்கும். உங்களுக்கு தெரியுமா தெரியாது உங்களுக்கு? அப்படியா? சரி அது வீடு நலங்கு முடிஞ்சிருச்சு. ஆமா. ஐயரங்க ஐயர் வரவையில கந்திரம் வந்து செத்துட்டான். ஏய் தேவாங்க ஐயர் கேந்திர வந்து செத்து போட்டாரு. ஆமாங்க. டேய் அப்ப திருமணம் எப்படி நடப்பது? அவன் தாலி எடுத்து போக வேண்டியதுதான். தாலி எடுத்து வீட்டுக்கு போ. தாலி எடுத்து விட்டுட்டு போக வேண்டியதுதான். ஐயா வணக்கம். மூணு தேய்ப்பு மடம் அப்பங்களும் போயில எழுந்துடுறா ஐயரே. என்னங்க பாருங்க பொண்ணுக்கு தோய் பொண்ணு கேள்விப்படுது. ஒரு தோய் புள்ளை வரும். அவன் சீன்றான் இவன் சீன்றான் அவன் கம்முனுக்குறான். அது அமையா அவனுக்கு என் கோபத்தை. ஐயா ஐயர் செத்துட்டார். ஐயருக்கு பதில் நான் சொல்லிட்டான். டேய் உனக்கு மந்திரம் தெரியுமா? வேற எல்லாம் உள்ள உனக்கு எப்படி தெரியும்? நான் நினைச்சுக்கிறேன் பத்தியா. என்ன சொல்ற? ஆமாங்க. டேய் ஐயரேடி. ஓ நீ ஐயரா? ஐயோ எங்க அம்மா ஐயர் வீட்டுல வேலைக்கு போயிருந்தாங்க. ஐயர் வீட்ல. ஆமாங்க. அப்ப உனக்கு எப்படி தெரியும்? ஐயோ எங்க அம்மா ஐயர் வீட்டுல வேலைக்கு போயிருச்சு. எங்க அம்மா பக்கத்து 3 மணிக்கு போ. ஐயர் தூங்கி எழுந்து 3 மணிக்கு வந்து மந்திரம் ஓதி கொண்டிருப்பார். அன்னைக்கு நம்ம அந்த மந்திரத்தை பார்த்து நான் ஒரு முக்குளுத்தோம். முக்குளத்தோரா? ஆமா. அப்படின்னா என்னன்னா? எங்க அம்மா ரெட்டியார். ரெட்டியாரு. எங்க அப்பா செட்டியார். செட்டியாரு. எதிர் வீட்டுல பாப்பா. அவரு எங்க அம்மா சாணி தொழிக்கிறப்ப நோக்குவா. அப்ப ஐயர் அம்மா எடுத்துட்டாரா? ரெட்டியார் இது தானே நான் வரத்து கிடைச்சா நான் நினைச்சுக்கிறீங்களா? இதெல்லாம் ஒரு கேள்வி. நாடகத்துக்கு ஒரு ஊரு தாராத்துக்கு வார்த்தான் பேசிட்டு வரீங்க. இதெல்லாம் ஒரு போனா டேய் டேய் டேய். டேய் வாடா. எதனா ஆட்டார ஊர்ல வந்து கேட்டாங்களா? எங்க அம்மா ஐயர் நீ வச்சிருக்கீங்க. வேற பாப்பான்னு யோ சொல்ற. ஊடி அப்பால. என்னடா? மெழுகு கட்டி யார் சொன்னது? எங்க அம்மா வந்து ஐயர் வச்சிருக்கீங்க. ஐயர் வந்து எங்க அம்மால வச்சிருக்கீங்க கேட்டாங்களா? ஐயர் எங்க அம்மால வச்சுக்கணும் இல்ல. எங்க அம்மா தான் ஐயர் வச்சிருக்கீங்க. வேலைக்குங்க. ஆமா அப்ப மந்திரம் தானே. எங்க வருது? ஐயருக்கு மனக்கட்டை இல்லைன்னா நான் பண்ணுறேன். அதெல்லாம் வருதா? இவனுக்கு கம்மிங்க பாரு. மாமா ஐயரே ஓம் பீம் பீம் ஹா. ஆமா அண்ணன் தெரியுமா? ஓய் கல்யாணத்துக்கு தேவையான பூஜை சாமான்லாம் ஏதோ ஆளை காணா. ஏந்து போய் எத்தாடா போடா ஜலம் கொண்டு வாடா. ஜலம் எடுத்துட்டு வாடா. ஆமா மந்திரம் ஆரம்பிச்சிடலாமா? அது காரியம் தானே. டேய் சுபகாரி அதுதான் சுபகாரி. திருமணம். ஆமா கைத்துல கவுர்ல அதுக்கு ஒரு 6 பேர் ஏந்து வாங்க. கைத்துல கருவுங்க. கல்யாணம் ஆகாத கண்ணீர் திரிகள். ஆமா பங்காளிகளை மீச அடிச்சிட்டீங்களா? டேய் மீசி எடுப்பாங்க. கல்யாணத்துக்கு எதுக்குடா மீச எடுக்கணும்? ஓ கல்யாணத்துக்கு வந்து வருவாங்க. சொந்தக்காரலாம் வருவாங்க. எல்லாரும் முக சவரம் பண்ணிட்டாங்களா? என்ன போட்டோ எடுப்பாங்கல்ல. அப்படியா? அதனால. ஆமா தாலி வாங்கிட்டீங்களா? டேய் கல்யாணத்துக்கு தாலி வாங்கிட்டாங்களான்னு கேட்டுங்க. வாங்கிட்டேன். ஆமா, நீ திருமணத்துக்கு போறாயிரா இல்ல கல்யாணத்துக்கு போறாயிரா? யாரியா? எல்லாமே அவசகுணமா தான் பேசுறேன். ஐயப்பன் எல்லா வேலையும் தான் செய்வாங்க. ஆமா என்ன வந்த பொண்ணு நானும் வந்து பொண்ணு வந்தவங்க பாத்துட்டே இருக்கிற பொண்ணு கீழே குஞ்சியே பாத்துட்டு. குடித்து பார்த்து. ஆமா பொண்ணு சேவ் பண்ணிட்டாளா? என்ன சேவ் பண்ணியா? பொண்ணு ஏய் யாருக்கிட்ட என்ன பேச? மாப்பிள்ளைக்கு யாருக்கு பொண்ணு கேட்டேன். ஆமா மாப்பிள்ளை ஏன் இவ்வளவு அறியப்படியா இருக்கா? ஆமா மாப்பிள்ளை புலாண்டா. டேய் டேய் பிள்ளையாண்டா டேய். நான் ஒரு ஐயர்னு ஒரு மதிப்பு மரியாதை கிடையாது. ஐயரை புடிச்ச பேடியாடா நீ. யாரா? என்ன பிடிச்ச பேட தான் 3 உக்காந்துக்குது இப்படியே ரவுண்ட் அடிச்சுன்னு. ஏழை வச்சாவே 2 பேடிங்க தான் ஓய்க்குது அப்படியே. இன்னைக்கு நீ தச்சுட்ட. இன்னொன்னு நான் ஏய் ஆட்னதுக்கு வாங்க முடிக்க ஒரு அண்ணன் சொல்லிங்க. ஆஹா ஓஹோ. ஐயரே மதம் தெரியுமா? எனக்கு தெரியாத வந்து நானு. ஆஹா ஆமா மதம் சொல்லிடலாமா? ஓஹோ மந்திரம் தெரியுமா தெரியாதா?
ஏய், என்னடா இது? வரப்போ ஒரு காரியத்துக்கு போயிட்டு வந்தேன். ஆத்துல குளிச்சுட்டு வரல. ஆத்துல ஜலம் இல்ல, அதனால இங்கே குளிச்சுட்டு பேர் சொல்லிடு. குளிக்காரியா கல்யாணத்துக்கு வருவாங்க? அவங்கத்துல குளிச்சுட்டுனா, அதெல்லாம் வேணாம். இதெல்லாம் அச்சு மூடுனா. ஆமா, மாப்பிளை போறான்டா. ஏய், இல்லையாண்டா மாப்பிள்ளையாண்டா. நான் ஜவுளிக்கு தான் சொல்லுவேன். சரி, நீ சொல்றதுதான். ஆஹா, ஓஹோ, ஓம் கத்தாய கண்ணால சுந்தாத நில்லன்னு. மாப்பிளை போறா, ஜிப்பி போடு, ஜிப்பி போடு. பிடிக்கி கொண்டு வருகிறது. கௌரி தெரிகிறது. யார் வேணுமோ வந்து பாருங்க. சமாளத்தினால பார்க்க வேண்டிய வேலையா இருக்கு. கண்ணாடி ஓஹோ, ஆமா, நம்ம யாரு? மாப்பிள்ளைக்கு தங்கச்சி, தங்கச்சினா நம்ம யாரு? பொண்ணுக்கு நாத்துனா. நாத்தனா, நாத்தனா என்னடா கொஞ்சம் நீ கொஞ்சம் இப்படி நவுத்துனா. இப்படி வா. டிக்கிய நோத்துனா. என்னடா அமருங்க, அமருங்க, அமருங்க. வாங்க, மேல உட்காரலாம். கூட்டம் தான் இருக்கிறது, உட்காருங்க. ஏய் போடா பாப்பா, வாங்க, வாங்க. நீங்க சொல்ல முடியும். ஓ, எங்கூட்டு நாயி இப்படி சொன்னப்போ இது வாடா மந்திரம். ஆரம்ப நிலை மந்திரம். என்னங்க என் ஜவுளி? ஆமா, இவர் யாரு? மாப்பிள்ளைக்கு அப்பா இந்நாட்டு மன்னன். ஏன் இந்நாட்டு மன்னன் என்ற யாரா? சரி விடு, இவர் யாரு? ஜெய், சரி, நம்ம யாரு? மணமகள். ஏன் சரி இருக்கட்டும் விடு, அவர் யாரு? அவர் தானே மாப்பிள்ளை. ஏன் இந்நாட்டு இளவரசன். மனசாட்சியோடு சொல்லுங்க. கல்யாண புலையா? மாப்பிள்ளை வேண்டாம். மாப்பிள பரவாயில்ல. ஆமா, என்ன நெஞ்சில நல்ல முடி இருக்கிறது. பரவாயில்லை. ஆமா, ஆமா, தங்க ஊசி. ஏய் என்னடா நீங்க தானே அவருக்கு தங்க ஊசி. தங்கச்சி இப்ப நான் சொல்ற மந்திரத்தை மாப்பிள போனா கையில புஷ்பத்தை பிடிங்க. ஒண்ணு கையில புஷ்பத்தை நான் சொல்ற மந்திரத்தை இருவருமே ஓதிக்கொண்டு இந்த பொண்ணத்துல போடணும். ஓம் கலாவரதம். ஓம் சொல்லலாம். ஆட்டு கை மொத்தம் போட்டு தாய் அட்டை சொல்லலாம். ஏடா அடிக்கிறா போய் போல சண்டை போட்டுக்கிற மொத்தி கழிக்கு வந்து. ஏண்டா நமக்கு என்ன பங்காளிகளே நம்ம இதை வளர்த்து போட்டுன்னு போக வேண்டியதா ஏய் இருக்கதே போலடா, அவங்களுக்குள்ளே குடுக்க கூடாதா மச்சான்? ஆமா, சொல்லு சொல்லு. ஓம் சுக்லாவரதம். ஓம் சுக்லாவரதம் சவுண்டா சொல்லு. ஏன் பொண்ணு வாங்கி தரக்காதா? ஜவுடியா. சுக்லாவரதம் ஓம் சுக்லாவரதம். ஓம் சுக்லாவரதம் ஓம் சுந்தரவரணம். சுசீவரணம். சுசீவரணம். ஓம் சுந்தர வேணுமாம், செப வேணுமாம், புதன வேணுமாம், விநாயக வேணுமாம், வெள்ளி வேணுமாம், சனி வேணுமாம், ஞாயிறு வேணுமாம், ஓம் பிடிக்கிற வாய வேணுமாம், மிருதங்கார வாய வேணுமாம், என் கம்பெனி வாஜா ஏஎஸ் கோபியா வாய வேணுமாம், வாஜா இன்னும் கிருஷ்ண வாய வேணுமாம், இன்னொரு வாஜா டோப்பா ரவி வாய வேணுமாம், எங்காயா ஜாதி யாரும் வாயக்கூடாதா. டேய் என்ன அது பண்ணுது ராயா வாணும், உங்காயா மட்டும் வாயக்கூடாது. வெங்காயா ரொம்ப காசு. டேய் தொடப்ப கட்ட என்னம்மா? என்ன பண்ணிருக்கிற இங்க ஓம கொண்டும் கிடையாது, அதெல்லாம் உங்க குண்டத்துல போட்டுருக்கேன். எல்லா பக்கமா இல்ல. பின்னாடி யாரு வேணும்னு சொல்லுங்க. ஆமா, ஒரு ஐடியா மந்திரம் சொல்ல வேலை வரல. ரெண்டு பேரும் சொல்ல மொத்தப்படியா சொல்லக்கூடாது, கஷ்டப்படியா தான் இருக்கணும். பாப்பா தம்பி யார் பண்ணி? அந்த கோய் புள்ள. கோய் புள்ள வேணா. நம்ம ஜலம் கொண்டு வா, ஜலம் கொண்டு வா, ஜலம் கொண்டு வா. ஏய், ஜவுளியா, ஜலம் கொண்டு வா.
நான் எங்க முன்னாடி வர போறேன் நீ வீட்டுக்கு போக போறேன் சரியா பார்த்து உசார பார்க்காக்கா புலடா அரகரா சொல்ல எது சொன்னாலும் அரகரா அரகரான்னு சொல்ல கைலான் சரி சாமி எது சொன்னாலும் அரகரா அரகரான்னு சொல்ல சரி சாமி ஆமா அரகரா ஓ நான் முதல்ல சொல்லவே இல்லடா அரகரா இல்லடா அரகரா இத சொல்ல எது சொன்னா அரகரா வாயை மூடு ஆமா உன் பேர் என்ன என் பேர் தான் பாலாஜி சரி இதுதான் உன்னை சவுத்தான படிக்காம சொல்றது பரவாயில்ல பாலாஜி உங்க அப்பா பேர் என்ன எங்க அப்பா பேரா முனுசாமி கவுண்டர் நாமதேசியா அரகர ஆமா உங்க தாத்தா பேர் என்ன தாத்தா பேரா ஆமா கந்தசாமி ஓடியாரு முனுசாமி கவுண்டர் கந்தசாமி ஓடியாரு ஆமா மண்ணு மரிக்கிறதுக்கு செட் ஆகாத சரி இன்னும் கந்தசாமி ஓடியார் நாமதேசியா அரகர ஆமா மாயா பேர் என்ன மேரி மாதா அடி செருப்பாள் கவுண்டரு ஓடியாரு மாயா பேரு மேரி மாதா மேரி மாதா மேரி மாதா நாமதேசியா அரகர ஆமா உன் அம்மா பேர் என்ன மும்தாஜி மும்தாஜ் பீடியா மும்தாஜ் எங்க அம்மா பேரு ஓ பாய் ஓ மும்தாஜ் அம்மா ஆமா ஆமா ஒண்ணு ஒரு ரகத்துல சொல்றிய ஆமா இது எல்லாம் ஒண்ணு சேர்ந்த என்ன கோத்திரம் அந்த தெரியல சாமி பல பாட்டுற கோத்திரம் நாம தெரியா அதெல்லாம் இங்க விக்கிறதுல பக்கத்துல விக்கிறாங்க ஐயா அது கிடையாது ஐயா நீதியா ஐயா நானே இதே நாட்டு 70 சேர்ந்தவன் தான் என்னுடைய பேரா என்னுடைய பேரே வேறு என்னமா நடக்குது அண்ணா அத நான் எப்படி என்ன சொல்லுவேன் அண்ணா ஒரு பெண்ணுக்குரியது கற்பு கற்பு அந்த கற்பையை ஒருத்தர் கெடுத்து விட்டான் அவன் இதே நாட்டில் தான் இருக்கின்றான் இதே அரண்மனையில் தான் இருக்கின்றான் யார் தெரியுமா அவர் தான் உன்னுடைய மகன் குடும்பத்துக்கு எடுத்த பையா என்னடா ஒரு லவரியோட தங்கச்சி துணை ஒரு நீதியா என் தங்கை கற்பு என்று கண்ணீரோடு வாடுகின்றாள் மன்னா வாடுகின்றாள் தங்கச்சி நீதி உண்டு நீதி நான் வழங்குகிறேன் உங்கள் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது நீ தவறான மன்னன் கண்டிப்பா நான் ஏண்டா ஆமாடா நேர்மாடா ஆமாடா ரோட்ல பொங்க பானை வச்சு அது நாய் நக்க தடை செய்யும் ஆமாடா ஏண்டா பசுபதி வண்டியை விடுறா போய் சொல்லடா பஞ்சாயத்து மீது வேண்டும் நான் பாத்து கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு மாலை தூக்கி அடிச்சுட்டு போகுது இவன் ஆயில இவர் வருவாரு ரோஜா
எனக்கா பிறந்தா? நண்பா, இந்த குற்றத்தை நான் செய்யவில்லைடா. யாரு நண்பா? ஏமாத்தி பொண்ணுங்களுக்கு எடுத்துட்டு வந்துருவேன். நண்பான் என்ன கூப்பிட்டா அந்த ஆளு என்ன நீ கூப்பிட்டு பார்த்தாலும் அப்படியே தான். என்ன செய்ய முடியாது செத்து பசுபதிக்கு ஆளு தாட்டமா ஐயா அவன் என்னை கோரி விட்டு போனான்னு பார்த்தா ஐயா என்ன அவங்க அப்பனுக்கு பயந்து ஓட்டானா டேய் அவன் உங்க அப்பனுக்கு பயந்து ஓடல எங்கடா வெள்ளவாசக்கார மாட்டின வந்து அச்சாங்க எதை நினைத்தோமோ அது நன்றாக முடிந்து விட்டது. இந்த திருமணம் நடக்க கூடாது நினைத்தும் சிறப்பாக முடிந்து விட்டது. இப்போ யாரை சந்திக்க வேண்டும்? என் காதலி வேல்வி. செல்லோ, நடிப்பென்றால் உன்னை தாண்டி சொல்லணும். அப்படியா? அப்ப நாங்களாம் ஆட்டாட வரல. அது அவருக்கு ரசனையே. என்னங்க? மிக சிறப்பாக நடித்து விட்டாய். அப்படியா? செல்லோ, அம்முகுட்டி. பொம்பளைக்காரங்க மட்டும் தேன் வயலும் பேசுறாமா. எங்களை பார்த்தா புவ்வுன்றான் அப்படி ஆளு. என்னங்க? வேல்வி. ஒரு ஆசையா பேசுங்க. ஒரு செல்லக்குட்டி, ஒரு அம்முக்குட்டி, ஒரு பட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லுங்க சார். செல்லோ, என்னங்க? அம்முகுட்டி, என்ன? ஏ ராசாத்தி. சூத்தி. செல்லோ, என்னங்க? மாலை கருக்களிலே பயிரிட்டி வேளையிலே தோளை மலர்களுக்கு சோர்வு என்னே கால்களுக்கு சோர்வு என்னே கால்களுக்கு நான் தமிழ் பாடும் தலைவர் நல்ல கவி பாடும் கலைஞர் காவல் வரும்போது கையில் விளக்கியது கால்கள் நடமாடட்டும். துணிவிருந்தால் பாட முடியும், துணை இருந்தால் ஆட முடியும். துணிவிருந்தால் பாட முடியும், துணை இருந்தால் ஆட முடியும். ஆடும் மயிலானது அழகில் துடைத்தேனே தோகை விரித்தாடுது, தோளில் சாய்ந்தாடுது. கண்ணே கலக்கமா, இது காதல் மயக்கமா. லா, 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 லா. என்னங்க? நான் சொன்னதுல பாதிதான் முடிச்சுக்கிறேன். அப்படியா? ஆமா. இன்னும் என்ன செய்ய வேண்டும்? கேள்வி, என்ன? அந்த வயிறு இருக்கிறான்ல, வைரம் நான் பார்க்கும்போது நதிக்கரையில் இருந்தான். நதிக்கரையில். இந்நாட்டு இளவரசன வயிறும் ஒன்று சேர்ந்து ஆ, நாளைக்கு அவங்க வயிற்றுல
சிறையில் பூத்த சின்ன மலர் உருவாக கூடாது. அப்படியா? அதனால இந்த அரண்மனைக்கு சொந்தக்காரி நான் தான் அப்படின்னு நீ சொல்லி அவன் நாடு கிடக்கு. ஆகட்டும் அத்தான். வரட்டுமா? போயிட்டு வாங்க. அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நாடகம் துவக்கம். எப்படியோ நம்ம பிளான் போட்ட மாதிரியே அவ கல்யாணத்தை நிறுத்திட்டா. ஆமா. அவ வந்துருக்கா. அப்படியா? வரட்டும். அவரு சொன்ன மாதிரி அவளை இந்த நாட்டுல இருக்க வைக்க கூடாது. டேய், அவ சொன்ன வார்த்தை நான் மீறுவனா? அவ வரட்டும், ஒரு கை பார்க்கலாம். ஒரு கையில ரெண்டு கையா பாரு. ஆகட்டும். அவனோட ஜனமா இருப்பா, அதனால சொல்றேன். ஆகட்டும். ஏய், வாடியா. ஏய், இங்க என்னடி பண்ற? வேல்மணி, உனக்கு என்னடி இங்க வேலை? எனக்கா? என்னடி வார்த்தை கேட்கிறேன்? உன்னுடைய மாமாவும் என்னை கற்பழித்துட்டாரு. இந்த நாட்டுக்கே நான் தான் மகாராணி. என்னது? ஆமா, இந்நாட்டிற்கு மகாராணி நீயா? ஆமா. அடிச்சு போது நிறுத்தி. என்ன? இது யாருடைய இடம்? என்னுடைய மாமாவுடைய இடம். இதை இழந்து விட்டு போகணும்னு சொல்றதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது. ஏண்டி, நீ தாலியும் கட்டிக்கல, என்ன அவன் கற்பழிச்சுட்டான்னு